வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன புதுசாக வீடியோ பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டான பிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 மார்க் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் நான் கொடுக்குற கொஷினை மட்டும் கண்டிப்பாக வச்சிருவேன். அடுத்த கொஷின் வரலன்னு கூடாது. ஏன்னா கொடுக்குற கொஷினில் வந்து அதுனா திஸ் ஆர் தட்டில் வரும். அதனால் நான் ஃபுல்லாக வச்சிட வேண்டியது இருக்கும். ஓகேவா? நம்ம சேனலில் வந்து நான் மறக்காமல் எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து நான் இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் பற்றி சொல்ல போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து யார் யாருக்குன்னா இந்த ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதுன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேர்டு 11 லெசன் 1 வேர்டு மட்டும் கண்டிப்பாக வச்சாலே போதும். நான் ஒரு 4 அல்லது 3 தான் இந்த இன்சைடு கேட்பாங்க. 1 மார்க் வந்து அந்த இன்சைடே பார்த்திங்கன்னா பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன், வாட் இஸ் ஒய் கரண்ட் இஸ் ஏ கேலர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அதோடைய ஃபார்முலா கொடுத்துருவாங்க. அதை வச்சு என்ன இது சம்மு மாரி போட்டு வரக்கூடிய ஆன்சர் தான் அந்தமாரி தான். இல்லைனா இதோடைய ஃபார்முலா எஸ்ஐ யூனிட் வந்து கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாழ்கிறேன் நான் அந்தமாரி தான் கேட்பாங்க. அதனால் நான் 1 வேர்ட்லாம் ஈஸியாக தான் கேட்பாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் தானே சொல்லியிருந்தேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1, நான் சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 5, அடுத்து சாப்டர் 11. இந்த 5 சாப்டர் மட்டும் நான் 5 சாப்டர் கண்டிப்பாக நீங்கள் டாப்பராக இருந்தாலும் சரி இந்த 5 சாப்டர் மட்டும் கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டியது இருக்கணும். ஏன்னா இதுலேருந்து தான் மேக்ஸிமம் அதிகமாக கேட்டுக்கிறாங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நான் இதுலேருந்து கண்டிப்பாக கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 3 மார்க் கேட்டு தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன். நான் இந்த சாப்டர் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் டாப்பராக இருந்தாலும் சரி இந்த சாப்டர் முதல்ல முடிச்சுட்டு அடுத்து வேறு சாப்டர். நான் ஏன் வீடியோ லேட்டாக போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இது. நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து எக்ஸாமில் வந்து எப்படி வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து எண்ணும், எவ்வளோ பாயிண்ட் என்ன மார்க் கிடைக்கும் அப்படின்ற பற்றி நான் பார்ப்போம். How to physics exam writing a question and answer. அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இருங்க, அது வந்து ஏன் இது பண்ணேன்னா அது ஒரு காரணம் இருந்தது. அதை நான் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 15 ஒன்னோட அட்லீஸ்ட் ஒரு 13 ஒன்னோட தெரியும்னா கண்டிப்பாக முன்னாடியே 1 வேர்டு எழுதுங்க. ஏந்தேம்மா டீச்சர்ஸ் முதல்ல பார்க்க வேண்டியது 1 வேர்ட்ஸ் தான். நான் 1 மார்க்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணாதானே ஓப்பா நல்லா படிக்கிற பையன் போதே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கு இப்படி போகிறாங்க பார்த்தியா ரைட்டுன்னு அந்த கான்செப்டோடையே அவங்க மைண்ட் வந்து அப்படியே மாறிடும். அதனால் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 பேஜ் மட்டும் நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிச்சதை மட்டும் எழுதுங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 பேஜ்லேயும் நீங்கள் நல்ல ப்ரெசன்டேஷன் வந்து என்ன பண்ணும், பின்னாடி நீங்கள் கொஞ்சம் இதுவாக தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே மார்க் போட்டு போயின்னு இருப்பாங்க. எப்படி மார்க் குறைப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் ஆகிறாங்க பற்றியா, இது சென்டம் வாங்குறவங்க இருக்கிறாங்க பாருங்க. ஒரு மார்க் 70 வருதுன்னு பார்த்தீங்கன்னா 70 வந்து சென்டம் போடாத அளவுக்கு நம்ம மிஸ்டேக் இருக்குதான்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் அப்போ தான் ரொம்ப இதெல்லாம் டீப்பாக செக் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன இது கரெக்டாக கீ கான்செப்டோட விட்டுக்கிறானா நான் சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நான் அதேமாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது ஒரு 2 மார்க் எடுத்துங்க. 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ட்ரை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நான் வாட் இஸ் கொஷின் நம்பர் 16 வாட் இஸ் ட்ரை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து அப்படின்லாம் போட்டு ஏற்றவில்லை. இல்லைனா 16 ஆன்சர் அப்படின்லாம் போட்டு ஏற்றக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் 16 போடுறீங்க ஆன்சர்னு போட்டு நடு சென்டரில் நான் பேஜ் அந்த ஆன்சருக்கு பக்கத்துலேயே ஆன்சர் பாட்டம் கீழே அந்த ஆன்சர் படாமல் ஆன்சருக்கு அந்த எதுனா கீழே இல்லை, நான் ஆன்சரு லைனை ஒரு லைனை விட்டு நான் நடு சென்டரில் நான் என்ன பண்ணீங்கன்னா ட்ரை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சப்டாப்டிக் போட்டு என்ன பண்ணுங்கள் டபுள் லைனுக்கு போட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே நான் ஒன்றா அப்லோடு பண்ணுறேன் இது.
ஒரு வீடியோ போகிறேன், பப்ளிக் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேப்பர் கிடைக்கல. பேப்பர் கிடச்ச உடனே நான் இது பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? டபுள் லைன் போட்டு எப்படி எதுனா இருங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் என்னாலே போதும்னு நினைப்பீங்க. ஆனால் ஏன்னா நம்ம தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? தப்பாக எழுதி வச்சுருப்போம். அப்போ 2 மார்க் கம்பல்சரி வாங்கணுன்னா நான் சொல்கிற மாரி பண்ணுங்கள். 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு 2 பாயிண்ட் ரைட் அப்படின்னா கண்டிப்பாக நீ பச்சதுலேருந்து 2 பாயிண்ட் எழுதிடணும். 3வது பாயிண்ட்டாக என்ன எழுதுறேன்னா, இப்போது வாட் இஸ் டெஃபினிஷன் கேட்குறான். வாட் இஸ் கரண்ட்டுன்னு கேட்டானா, நான் அப்போ என்ன பண்ணேன், இட் இஸ் கால்டு த கரண்ட் அப்படின்னு லாஸ்ட் பாயிண்ட் 3வது பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரு இல்லைன்னா இந்த போட்டு நான் 3rd பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அந்தமாரி நான் எல்லாத்துக்கும் போட்டுங்க. ஆமாம், 3 மார்க்கும் சரி. நான் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் வேணாலே போதும். அது வந்து எப்படி 3 மார்க் போதும்ன்றனா, ஃபுல்லாக எந்த மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் 3 மார்க் கம்பல்சரி போட்டுருவாங்க. அது என்ன மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் லாஸ்ட் பாயிண்ட் 4 பாயிண்ட் எழுதிக்கிறம்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ பார்க்காம நான் 3 மார்க் அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்து 3 மார்க் கொஷின் தான் 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னா, அடுத்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டூடெண்ட், அது சாரி எதுவும் மிஸ்டு கால் வந்து இதுவும் சரி, அதை விட்டுருங்க. நான் அடுத்து வந்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 மார்க் கொஷின் நம்பர் 35 தெரிஞ்சிச்சு. 35ல் ஏன்னு போட்டு நான் ஆன்சர் போட்டு ஒரு சப்டாட்டிக் அந்த சப்டாட்டிக் போடலாம். அப்படியே உங்களுக்கு தெரியலனாலும் விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு கொஷின்லாம் எழுதினு உட்காந்து இருக்காதிங்க. என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் வந்து டெஃபினிஷன் தெரிஞ்ச டெஃபினிஷனை முதல்ல எழுதணும். டெஃபினிஷனை வந்து பக்காவாக எழுதணும். டெஃபினிஷன் மட்டும் நல்லா வச்சுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டயக்ராம் வந்து வரைங்க. டயக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக வரையணும். ஓகேவா? நான் பக்காவாக இது அதில் என்னென்ன பார்ட்ஸு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் அதில் என்னென்ன பார்ட்ஸுன்னு ஏன்னிங்க பற்றியா அந்த பார்ட்ஸு அது ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதுங்க. நான் ஸ்டார் போட்டு என்னது எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் வீல்ஸ் அப்படின்னு அந்தமாரி ஒரு பார்ட்ஸ் ஆகிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் வந்து என்ன செய்தோ அதை தான் நீங்கள் தேரியாக எழுதுவீங்க. உங்களுக்கு அதை வந்து ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, கதை அடித்தாலும் சரி, அவங்க வந்து என்னது அதில் இருக்கிற கொஞ்சம் கண்டென்ட்டில் எழுதுவாங்க. அந்தமாரி இருந்தாலும் எழுதுங்க, நான் எதுவும் சொல்ல. அடுத்து நீங்கள் ஈக்குவேஷன் இருக்குது பாரு, ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போடுங்க. இல்லை ஷார்ட்டாக போட்டாலும் கொஞ்சம் மார்க் லெஸ் ஆகும், பரவாயில்லையா? நல்லா டீட்டெயிலாக போட்டிங்கன்னா ஒரு 2 பேஜ் போட்டிங்கன்னா பெரிய ஈக்குவேஷனாக இருந்தால் அந்தமாரி போடுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவாங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சப் இன் 3 ஈக்குவேஷனு நான் 2 இன்னு அடுத்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேவோடைய வேல்யூனா கேனா ப்ரொபஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு நான் அந்தமாரி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக 5 மார்க்கு ஒன்றுங்க. நான் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து வந்துச்சா லாஸ்ட் பாயிண்ட் அதான் நீங்கள் 5 மார்க் முடிகிறீங்கன்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஷினில் இருக்கிற அந்த கொஷினில் இருக்கிற அந்த கொஷினையும் ஒரு ஆன்சராக லாஸ்ட்டில் இருங்க. ரைட்டு தான் நான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு ஸ்டார்டிங்கில் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் 5 மார்க்கு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அதனால் அந்த லாஸ்ட் பாயிண்ட் எடுத்து நீங்கள் ஆன்சராக எழுதிடலாம், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை தயவுசெய்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்து இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நம்ம சேனலுடைய லோகோவில் இருக்குது. நாங்கள் போய்ட்டு நான் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நான் வந்து அதில் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா இதில் போட முடியாது, போட்டாலும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். அடுத்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ளீஸ். ஒரு 15 சப்ஸ்கிரைபர் என்னால் இது பண்ணால் தான் ரீச் ஆனால் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ எடிட்டிங் பண்ணி போகிறதுக்கு எனக்கும் கஷ்டம்தான் நான் ஃபோனில். ஆனால் நான் இவ்வளோ பண்ணுறதுனாலும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் என்னுடைய முக்கியமான கான்செப்டே. ஒன்று சொல்லித்தரேன்னா அதை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். நான் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு இதெல்லாம் அப்படின்லாம் இது பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 மார்க் 3 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா
நான் 3 மார்க்கு 2 கொடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க. நான் 2 மார்க் செக்ஷன் அதான் லாங் ஆன்சர், நான் ஷார்ட் ஆன்சர்னு புக்கில் இருக்கும். நான் அதை வந்து பார்ட் 2 இது பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் இதில் எது 5 மார்க்லேயே எது 3 மார்க்கில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம். ஒரு சில இதெல்லாம் இது 3 மார்க் வந்து 5 மார்க் இதில் வந்து கொஷினே கொடுக்கல, ஒருவேளை மறந்துட்டாரா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் இல்லைன்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் எப்படி எடுப்பேன்னு சொன்னால், நான் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டண்ட்டாக எது மோஸ்ட் ரிப்பீட்டாக இது அதை தான் எடுப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கொஷின் பேப்பர் இது பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் இது அவங்களாண்ட கிட்ட அவங்க இது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மொத்தத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு ஃபுல் பிடிஎஃப் ஒரு வீடியோவே போடுவேன். அதனால் நான் இதையும் ஸ்கிப் பண்ணாமல் படித்தாலே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன் பாரு டாப் 5 மார்க்கு. அதையும் நான் இந்த 2 மார்க் 3 மார்க்கும் கண்டிப்பாக வச்சிங்கன்னா 60 அபோவ் எடுக்கலாம். ஒன் வேர்டு படித்தாலே போதும். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் பார்ட் 2வில் வந்து பார்த்திங்கன்னா 2, 5, 6, 7, 8, 10, 11, 15, 19, 20, 21. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3rd. ஓகேவா? அது 3 மார்க்கில் நான் 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எது 3 மார்க்காக கேட்குறாங்க பார்த்திங்கன்னா 5th கொஷினு, 6th கொஷினு, 10th கொஷினு, 17 கொஷின், 18 கொஷின். இதை மட்டும் கண்டிப்பாக வச்சுங்க. ஆல்ரெடி அது சொன்னது தான். நான் ஃபஸ்ட்டு சாப்டரு, நான் செகண்ட் சாப்டர், 3rd சாப்டரு, நான் அதோட வந்து பார்த்திங்கன்னா 5th சாப்டர், 11th சாப்டர், இந்த 5 சாப்டர் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் பாஸ் ஆகல. அடுத்து 1 வேர்டு படித்தாலே அதுவும் நீங்கள் 35 மேலே எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன் டாப் 5 மார்க். ஒன்று படிச்சிங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க் எடுத்துடலாம். அதேமாரி நம்ம கொடுக்குறது எல்லாமே கன்ஃபார்ம் வரும். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் நானே நிறைய பேர் பார்த்துக்கிறேன். ஏன் தெரியுமா? இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சார்லாம் கொடுப்பாரு. ஆனால் இவனுங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இவனுங்களாம் ஒன்று ரெடி பண்ணி இவனுங்க படிப்பாங்க. அது ஒரு டைம் வந்து வரும், சொல்ல முடியாது. டப்புன்னு அவர் கொடுத்ததுலேயே வந்துடும். அடுத்து சார் என்ன சார் நீங்கள் கொடுத்ததே வரல அப்படின்னு அவர் மேலே சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த கொஷின் ஃபுல்லாக படிச்சுட்டு இது பண்ணோம். நீயே அதில் 4 கொஷின் ஃபஸ்ட்டு வரலன்னுலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அடுத்து சாப்டர் 2 பார்ப்போம். சாப்டர் 2 பார்த்து வரைக்கும் 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷினு, 3rd கொஷினு, 5th கொஷினு, 6th கொஷினு, 7th கொஷினு, 8th கொஷினு, 10th கொஷினு, 13, 14, 16, 17, 20. அது 2 மார்க்லேயே எது 3 மார்க்காக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான். 2 மார்க்லேயே வந்து எது 3 மார்க்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான். அது 5 மார்க்கில் வந்து எது 3 மார்க்குன்னு கேட்குறாங்கன்னா தேர்ட் கொஷினு, 4th கொஷினு. அது சாப்டர் 3 பார்ப்போம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd, 4th, 6th, 8th, 10th, 11th, 13, 14, 15. அது 2 மார்க்கில் எது 3 மார்க்காக கேட்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா 9th கொஷின், 18 கொஷின். அடுத்து 5 மார்க்கில் எது 3 மார்க்காக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 4th, 11, 14, 15. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 15 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் தான் நான் வந்து லைவ் செக்ஷன்லாம் உங்களுக்கு போட முடியும். நான் அடுத்து இன்சைட் 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூஸ் ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் செக்ஷன் போட்டால் தான் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் ப்ளீஸ் 15 சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா 26th வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லைவ் செக்ஷன் நான் போட்டுக்கிறேன். அது வந்து எனக்கு எப்படி இது ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லைவ் மேலே போட முடியும். ஏன்னா 15 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் தான் லைவ் போட முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் வந்து பற்றி தெரிந்து சொன்னால் அந்த லைவ் சேனல் ஒரு டைம் தான் சான்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் சொன்னேன். நம்மளது வந்து பார்த்திங்கன்னா 41 சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் இருக்கிறாங்க. அது 280 வியூஸ் இது. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 41. ரொம்ப இதுவாகுது. நான் தயவுசெய்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மோட்டிவேஷனோட ஒரு இது பண்ணால் எனக்கும் கொஞ்சம் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஒரு இது பலன் கிடைக்கலனா அப்போது அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பமே இல்லாமல் ஆகிடும். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீடியோலாம் போடல. நான் வந்து எஜுகேஷனுக்காக இத்தனைக்கும் நான் கஷ்டப்பட்டு நான் தேடி கண்டுபிடிச்சி மொத்தத்தையும் எழுதி அதை கம்பைன் பண்ணி மொத்தத்தையும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிடும் அதை டைப் பண்ணி நான் எல்லாத்தையும் பேனரில் ரெடி பண்ணி இவ்வளோ இது கான்செப்டை இது பண்ணி உங்களுக்கு வீடியோவை போட்டால் எனக்கு அந்தளவுக்கு இது டெவலப்பே எனக்கு கிடைக்கல.
நான் அதுதான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். 15 சப்ஸ்கிரைபர் ஆகட்டும். அடுத்து 26th வந்து 11th கெமிஸ்ட்ரி வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் இப்போ லைவ் வரப்போகுது. அதனால் நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் வீட்டிலே டபுள் ஃபோன் வந்து டபுள் ஃபோன்லேயும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சாப்டர் 3 வந்து பார்ப்போம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா செகண்ட் கொஷின், 4th கொஷின், 6th கொஷின், 8th கொஷின், 10th கொஷின், 11th கொஷின், 13 கொஷின், 14 கொஷின், 15 கொஷின். அடுத்து 2 மார்க்கில் எது 3 மார்க்காக கேட்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா 9th 18. அடுத்து 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எது 3 மார்க்காக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா 4th, 11th, 14, 15. அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 11. இந்த 5 சாப்டரும் நீங்கள் டாப்பராக இருந்தாலும் சரி, நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினைக்கக்கூடாதுன்றேன். நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாலும் சரி, ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக இந்த 5 சாப்டர் நீ படிச்சுட்டு தான் அடுத்து மீதியை எதனா படிச்சுக்கோ, அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த 5 சாப்டர் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். அடுத்து எக்ஸாம் வந்து நான் நல்லா போச்சா இல்லையான்னு வந்து மறக்காமல் வந்து எக்ஸாம் போய்ட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா காலேஜ் பற்றி கேரியர் இது பண்ணாலும் அதையும் சொல்லுங்கள். நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன். அடுத்து இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நான் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்து போடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கனாலும் நான் அதையும் போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போட முடியும். ஓகேவா. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து பண்ணால் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சவொடனே நான் 25 இது 11th கெமிஸ்ட்ரி லைவ் முடிஞ்சவொடனே உங்களுக்கு உங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது 10th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி வா, சாப்டர் 3 முடிச்சாச்சு. சாப்டர் 4 போவோம். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd, 3rd, 4th, 6th, 9th, 14, 16, 18, 20, 21, 23. அடுத்து 2 மார்க்லேயே எது 3 மார்க் இல்லையான்னு கேட்காதீங்க. ஏன்னா இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அடுத்து 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் வந்து எது 3 மார்க் இருக்குது பார்த்திங்கன்னா 4, 7, 9, 10, 16, 21, 23. அடுத்து நான் ஆல்ரெடி இது 5 மார்க் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணிட்டேன். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும்னா கன்ஃபார்ம் என்ன ஒரு 5 மார்க் வரும், நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன்ல, அதில் போய் பார்த்துக்குங்க. அடுத்து இந்த பிடிஎஃப் வந்து ஓணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா யூடியூப்பில் வந்து லிங்க் நான் அப்லோட் பண்ணாலும் அதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு போகும்போது அங்கே இன்டர்னல் எரர்னு காமிது. அது என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன். நான் ரெடி பண்ணிட்டு நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டு நான் நேரடியாக அதில் அப்லோட் பண்ணிடுறேன். சரி ஓகேவா. அது வரைக்கும் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். சாப்டர் 5 பார்ப்போம். சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 1st, 2nd, 3rd, 5th, 6th, 8th. சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் சொல்கிறேங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் கம்மி சாப்டர் 5ம் சாப்டர் 11ம் கிட்டத்தட்ட 2 மார்க்கும் 3 மார்க்கும் வந்தோன்னா கம்மியாக தான் இருக்கும். 5 மார்க்கும் கம்மியாக தான் இருக்கும். அதில் படித்தாலே போதும். நீங்கள் அதில் வரைக்கும் படிங்க. அதில் இருக்குது 5 மார்க் சார் என்னால் படிக்க முடியலனா அதில் கீ கான்செப்ட் வரைக்கும் பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த பேட்ச் 2005, 2006, 2025, 2026 உடைய பேட்சுக்கு வந்து பார்த்தோன்னா நான் இப்போ 11th 12th வர பேட்சுக்கும், அடுத்து 10th 11th வர பேட்சுக்கும், 9th 10th வர பேட்சுக்கும், நான் இந்த 3 பேட்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்தெந்த சாப்டரில் வந்து எதுக்கான இந்த கொஸ்டினுக்கு வந்து எது ஆன்சர்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் அப்லோடு பண்ண போகிறேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இதுவில் தான் எண்டிங் அப்போ தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால நம்மளால் போட முடியல. அடுத்த பேட்சிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானோட ஃபுல் இதோட பக்கமாக போட போகிறோம். அதனால் மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை அடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு நான் வீடியோ போகிறத கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து எஃபெக்ட்ஸ் இருந்தால் தான் நானும் இன்னும் எஃபெக்ட் போட்டு நான் இன்னும் உங்களுக்கு இந்த லைவ் கிளாஸும் அதிகமாக போடுவேன். நான் கியூஸ் காம்படிஷன் வச்சனாலும் உங்களுக்கு இங்கிலீஷில் 1 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 எடுக்க முடியாது, 20 எடுக்க வைப்பேன் நான். ஓகேவா. அடுத்து சாப்டர் 6 பார்ப்போம். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5th, 7th, 8th,
நான் 10th 16 23 25 26 27 28 29 13 அடுத்து 3 மார்க் வந்து 2 மார்க்கில் 3 மார்க் ஏற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் 2 4 நான் 9 11 12 21 நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 மார்க் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்குன்னு எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் அப்லோடு பண்ணலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்துடும். நான் கொடுத்துக்கிற கொஷினை வரைக்கும் படிச்சுட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்ததா இல்லையா நான் கொடுத்த கொஷின்னு. ஏன்னா அப்போ தான் எனக்கும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து பிசிக்ஸை வந்து நான் இது பண்ண போகிறேன். அதனால் நான் நம்ம சேனலில் உடைய இது பிசிக்ஸ் எக்ஸாமுக்குடைய ஆன்சரும் நான் அப்லோடு பண்ண போகிறேன். அதனால் நான் மறக்காமல் பார்த்துன்னே இருங்க.